ஆகையினால் பொய் தானம் தர்மங்கள் செய்யாதீர்கள். பிறர் பொருளை எடுத்து பிறருக்கு கொடுக்கலாம் என்று நினைக்காதீர்கள். ஒரு அன்பான உள்ளம், ஒரு அறிவான உள்ளம் வேலை தேடி அலையுதா, அதுக்கு உதவி செய்யுங்க. பசியாக வேறு வழியே இல்லாத நிற்கிதா, அதுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் இடம் பார்த்து உங்களுக்கு பிச்சை போடுங்க, ஆனால் தரம் பார்த்து நீங்கள் யாருக்கும் உதவுங்க. இல்லாட்டினா அதுவே பழியும் பாவமாக கடகராசி நேயர்களுக்கு வரும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். உங்களை பொறுத்தவரையும் உங்களுடைய வாழ்க்கையானது மிக மிக உன்னதமான வாழ்க்கையாக அமைவதற்கு காரணமாக இருப்பவர்கள் நீங்கள்தான். உங்களை நீங்களே வழிநடத்தி எடுத்து செல்வதற்கு நீங்கள் உங்களை கவனியுங்கள். உங்களுடைய நுட்பமான விஷயத்தை கவனியுங்கள். உங்களுக்கு இருக்கின்ற கிரகமானது சரியான இடங்களில் சரியான நிலையில் இருக்கிறது. எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சரி, உங்களை மேலிருந்து கவனிக்கும் பொழுது அதை சரியான நிலையில் இல்லை என்றால் நீங்கள் கையேந்துங்கள். உங்களுடைய இயற்கையிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். நல்ல இடத்தில் கிரகங்கள் இருந்தால் அவர்களை ஃபோக்கஸ் கொடுத்து உங்களை பக்குவப்படுத்தி விடுவார்கள். அப்படி நல்ல இடத்தில் கிரகம் இல்லை என்றால் உங்களுக்கு கஷ்டம்னு சொல்கிறீங்க, அது கஷ்டம் இல்லை, உங்களை துரிதப்படுத்துகிறது. தன்னுடைய பக்குவத்திற்கு அது எடுக்குதுன்னு அர்த்தம். அந்த தன்னுடைய பக்குவத்திற்கு எடுக்கின்ற நிலையை தான் நம்ம கஷ்டப்படுறோன்னு சொல்கிறோம். அவனை பாரு சொகுசாக இருக்கான், திருடுறான், பொய் சொல்கிறான், ஏமாத்துறான், அவனே எவ்வளோ சுகபோகமாக இருக்கான்னா அவன் இன்று ஆழ்வான், வச்சு பராமரிப்பான், சூப்பராக இருப்பான், அருமையாக இருப்பான். ஆனால் அவனுக்கு ஏற்படுகின்ற மரணமானது அவன் தேடிய பொருள்களை அவன் அனுபவிக்க மாட்டான், அவன் பிள்ளைகளும் அனுபவிக்காது, அந்த இடத்திலும் அவர்களோ அவங்க பரம்பரையோ அங்கே இருக்காது. அப்படிப்பட்ட நிலைக்கு காரணகர்த்தாவாக அவர்கள் மாறிவிடுவார்கள். ஆகையினால் தவறான வழியோ தவறான முறையோ உங்களுக்கு சுகம் தருது என்று நினைக்காதீங்க. எந்த சுகமோ அந்த சுகம் உங்களை வேறொரு விதத்தில் பாதிக்கும் என்பதை மட்டும் நீங்கள் கவனம் வையுங்கள். ஆகையினால் கடகராசி அன்பு நேயர்களே, இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையும் நீங்கள் மிக நுட்பமான விஷயத்தை உணர்ந்து அதன்படி நீங்கள் நடந்து உங்களுடைய வாழ்க்கையோட தரத்தை உயர்த்தி கொண்டால் உங்களுக்கு நிறைய உண்மைகள் தெரியும்.